வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் அறிவித்துள்ள நிவாரண திட்டங்கள் இருந்த போதும் அவற்றின் பயன்களை மலையக தமிழர் சமூகம் முழுமையாக பெறுவதில் பல தடைகள். சீன கம்யூனிஸ்ட் கட்சி குழு செயலாளரான வாங் ஜுங் சென் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு இலங்கைக்கு வருகை. இலங்கையில் திட்வா புயலால் சேதமடைந்த பகுதிகளை மீள்கட்டமைப்புக்காக இந்தியாவின் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவியினை அறிவித்த இந்திய வெளியுறவு செயலாளர் எஸ் ஜெய்சங்கர். மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வெளிநாட்டு தூதுவராலயங்கள், சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மற்றும் இலங்கை அரசுக்கு உதவி வழங்கும் நிறுவனங்களிடம் கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். திட்வா புயலின் தாக்கத்தினால் ஏற்பட்ட கனமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் மலையக பகுதிகளை கடுமையாக பாதித்துள்ள நிலையில் தோட்ட பிரதேசங்களில் வாழும் மலையக தமிழர் சமூகத்தின் வாழ்வாதாரம் பெரிதும் சீர்குலைந்துள்ளது. ஏற்கனவே வறுமையும் தொடர்ச்சியான அபாயங்களும் சூழ்ந்த நிலையில் வாழ்ந்து வந்த இந்த மக்கள் இந்த பேரிடரால் மேலும் கடும் நெருக்கடிகளுக்கு உள்ளாகியுள்ளனர். இயற்கை அனர்த்தங்கள் தவிர்க்க முடியாதவையாக இருந்தாலும் அவற்றின் தாக்கம் மற்றும் பரப்பின் தீவிரம் அனர்த்தத்திற்கு முன்பிருந்து சமூக பொருளாதார கட்டமைப்பினால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதே பேரிடர் ஆய்வுகளின் முக்கிய கண்டறிதலாகும். அதனால் விளிம்பு நிலையில் வாழ்ந்த மலையக மக்கள் இந்த முறை அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதும் எதிர்பார்க்கக்கூடியது. அரசாங்கம் அறிவித்துள்ள நிவாரண திட்டங்கள் இருந்த போதிலும் அவற்றின் பயன்களை மலையக தமிழர் சமூகம் முழுமையாக பெறுவதிலே பல தடைகள் காணப்படுகிறது. தோட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அரசு நிர்வாகத்துறையினர் அனுபவ குறைவு, அரசு சேவைகளை அணுகுவதில் காணப்படும் நடைமுறை சிக்கல்கள், குறிப்பாக காணி உரிமை தொடர்பான தெளிவற்ற நிலை போன்றவை முக்கிய சவால்களாக உள்ளன. இவற்றை உடனடியாக தீர்வு காணப்படாவிட்டால் குறுகிய காலத்தில் தீவிரமான சமூக பிரச்சனைகளாக மாறும் அபாயம் உள்ளது. இதனால் நிவாரணம், புனர்வாழ்வு மற்றும் புனர் நிர்மாண நடவடிக்கைகள் உரிய முறையில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக மலைய மீள்கட்டமைப்புக்கான சிவில் சமூக கூட்டிணைவு அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அதன்படி தெளிவான உத்தியோகபூர்வ தகவல்கள் தமிழில் வழங்கப்பட வேண்டும். நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்த மலையக பகுதிகளுக்கு மேலதிக மனித வளமும் வளங்களும் ஒதுக்கப்பட வேண்டும். சில நிவாரண திட்டங்களில் தகமை மற்றும் ஆவண சான்றிதழ்கள் தொடர்பாக நெகிழ்வுத்தன்மை காட்டப்பட வேண்டும். அனர்த்தத்தால் சேதமடைந்த தோட்ட சமூக உள்கட்டமைப்புகளை சீரமைத்து மீள்கட்டமைக்கும் பொறுப்பை அரசு ஏற்று அதற்கு போதிய நிதி ஒதுக்க வேண்டும். மேலும் மலையக மக்களின் வீடு மற்றும் காணி உரிமைகள் தொடர்பாக தெளிவான கொள்கையும் விளக்கங்களும் அவற்றை உறுதிப்படுத்தும் உத்தியோகபூர்வ அங்கீகார நடவடிக்கைகளும் அவசியம் என்று அந்த கட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மத்திய குழு உறுப்பினரும் ஜிசாங் தன்னாட்சி பிராந்தியத்தின் சீன கம்யூனிஸ்ட் கட்சி குழு செயலாளருமான வாங் ஜுங் செங் தலைமையிலான குழுவை இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த குழு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. விஜயத்தின் போது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இந்த குழு நேரில் பார்வையிட்டு அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் அனர்த்த நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் அனர்த்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இலங்கை அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளோடு கலந்துரையாடல்களையும் நடத்த உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஷெங்காங், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக உள்ளிட்ட பலர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழுவை வரவேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் திட்வா புயலால் சேதமடைந்த பகுதிகளை மீள்கட்டமைப்பதற்காக இந்தியா 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவிகளை வழங்க உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார். இந்த உதவி தொகுப்பில் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை கடனாகவும் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மானியமாகவும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவோடு நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர், திட்வா சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடப்பட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய கடிதம் அவசர நிலைமைகளில் முதலில் பதிலளிப்பவராக இந்தியா செயல்படும் உறுதியினை மீண்டும் வலியுறுத்துகிறது என்றும், அதன்படி இலங்கைக்காக 450 மில்லியன் டாலர் மறுசீரமைப்பு உதவித்தொகையினை வழங்குவதற்காக இந்தியா உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த உதவியை எவ்வாறு விரைவாக நடைமுறைப்படுத்துவது என்பது அந்த கலந்துரையாடலின் முக்கிய அம்சமாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையின் நெருங்கிய அண்டை நாடாகிய இந்தியா பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட சவாலான காலகட்டங்களில் முன்னுதாரணமாக முன்வருவது இயல்பானது எனவும் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் இன்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துடன் இணைந்து நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றும் நோக்கில் ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பிரியாணி வழங்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் தற்போது கூட்டு எதிர்க்கட்சியிடமே இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரியாணி வழங்கி மாநகர சபை ஒன்றை ஆட்சி செய்ய முடியாது என்பது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தேசிய மக்கள் சக்தி மேற்கொண்ட அரசியல் நாடகம் 6 மாதங்களுக்குள் முடிவடைந்து விட்டதாக விமர்சித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார்.
தேசிய மக்கள் சக்தி கட்டுப்பாட்டில் உள்ள கொழும்பு மாநகர சபையின் முதல் வரவு செலவு திட்டத்தை கூட்டு எதிர்க்கட்சியினர் தோற்கடித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேயர் தெரிவின் போது பகிரங்க வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை அரசாங்கம் நிராகரித்ததாக சுட்டிக்காட்டிய முஜிபுர் ரஹ்மான் இப்போது இந்த வரவு செலவு திட்டத்தின் தோல்வி மூலம் அரசாங்கம் ஒரு பாடம் கற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். மேலும் ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி மோசடியான முறையில் மாநகர சபையின் மேயர் பதவியை ஆளும் கட்சி கைப்பற்றியதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். அதே நேரம் அந்த மோசடிக்கு ஜனநாயக ரீதியிலே குறுகிய காலத்திலேயே பதிலளிக்க முடிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 6 மாதங்களுக்குள் ஜனாதிபதிக்கும் ஆளும் கட்சிக்கும் பலவான அரசியல் செய்தி ஒன்றை தெரிவிக்க முடிந்துள்ளதாக குறிப்பிட்டிருந்த அவர் இரவில் பிரியாணி வழங்கி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று ஆளும் கட்சி எண்ணுகிறது என்று விமர்சித்திருந்தார். இவ்வாறான அரசியலை ஒழிப்பதற்காக கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி தற்போது அதே நடைமுறைகளை பின்பற்றி வருவதாகவும் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக அமைதி வழியில் ஜனநாயக ரீதியிலே போராட்டம் முன்னெடுத்த தங்களை அரசின் அறிவுறுத்தலின் பேரில் போலீசார் கடுமையாக சித்திரவதை செய்ததாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜன் நிரோஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த விளைச்சத்தனமான மற்றும் பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வெளிநாட்டு தூதுவராலயங்கள், சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மற்றும் இலங்கை அரசுக்கு உதவி வழங்கும் நிறுவனங்களுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகள் பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பை எதிர்த்து வேளையிலேயே இடம்பெற்றதாக சுட்டிக்காட்டியிருந்த அவர் இலங்கை அரசு கட்டமைப்புக்குள் ஒருபோது நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்றும் தெரிவித்தார். அரச கொள்கைகள், சட்டங்கள் மற்றும் அவற்றின் நடைமுறைகள் பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாகவே பேணப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்பது இலங்கையின் நடைமுறையில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பாக மாறியுள்ளதாகவும் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை மாற்றமின்றி தொடர்கின்றதாகவும் அவர் கூறினார். பௌத்த பேரினவாத விஸ்தரிப்புக்கு எதிராக கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் கூட நடைமுறைப்படுத்தப்படாத நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தையிட்டி தொடர்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை ஏகமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் பகிரங்க அகிம்சை வழி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அந்த போராட்டம் நீதிமன்ற உத்தரவை மதித்தே முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அவ்வாறு அமைதியாக போராடிய வேளையில் காவல்துறையினர் தமக்கு எதிராக மேற்கொண்ட சித்திரவதைகள் மற்றும் மனிதகுல நாகரிகத்திற்கு பொருத்தமற்ற செயல்கள் தொடர்பாக இலங்கையில் உள்ள பிரதான நாடுகளின் தூதுவராலயங்கள், ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிறுவனங்கள், சித்திரவதைக்கு எதிரான சர்வதேச அமைப்புகள், இலங்கைக்கு உதவி வழங்கும் நாடுகள், உள்நாட்டு மற்றும் சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களுக்கு போதிய ஆதாரங்களோடு முறையிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இராணுவ மயமாக்கலின் கீழ் பொதுமக்களுக்கு சொந்தமான தனியார் காணியில் அரசு அனுசரணையோடு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராகவே தாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருவதாகவும் நீதி கோரிய அகிம்சை போராட்டங்களை அடக்குவதற்காக போலீசாரை பயன்படுத்தி சித்திரவதை செய்ய அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.